நான் யூடியூப் ஆரம்பித்து பல வருடங்களாச்சு. இதில் நான் பல விதமான வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். லைக் குக்கிங்காக இருக்கட்டும், மோட்டிவேஷன்ஸாக இருக்கட்டும், புக் ரிவ்யூ, இப்படி பல விதமான வீடியோ பொலிட்டிக்ஸ் பற்றியும் போட்டுட்ருக்கேன். சப்ஸ்கிரைபர் நிறைய இருக்காங்க. ஆனால் என்னோடய வியூஸ் அண்ட் வாட்ச் டைம்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறமா என்னோட யூடியூப் சேனலில் நான் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ அது என்ன, அதுக்கப்புறமா புது வருஷத்துக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான் இருக்கேன். அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு A1 தமிழ் மீடியா. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் இதுவரை கொடுத்த ஆதரவுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. இன்றைக்கி என்னென்ன அப்படின்னா, பொதுவாக நாம் மோட்டிவேஷன் எது பேசினாலும் ஒரு பொதுவான கருத்தா அப்படின்னு சொல்லுவோம். இன்றைக்கி என்ன கேட்க போகிறேன் அப்படின்னா, என்னோட இந்த 2025 வருடம் எப்படி இருக்கணும், என்னோட யூடியூப் சேனல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு ரொம்ப விருப்பப்படுறேன். என்னோட அதாவது சப்ஸ்கிரைபர், அதுக்கப்புறம் வியூஸ் சிலர் பார்த்துருப்பீங்க. அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடு. சிலர் நினைக்கலாம் நான் காசு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு, சிலர் இல்லை அப்படின்னு நினைக்கலாம். ஸோ நான் உண்மையே சொல்லிட போகிறேன். இந்த யூடியூப் சேனல்லேருந்து நான் இதுவரைக்கும் ரூபாயும் சம்பாதிச்சது கிடையாது. அப்புறம் எப்படி இவ்வளோ சப்ஸ்கிரைப் வந்து அப்படின்னு நினைப்பீங்க. அதுவும் ஒரு அன்ஃபார்ச்சுனேட் தான். ஒரு ஃப்ரெண்டோட சிஸ்டரோட மேரேஜ் வீடியோ போட்டதில் அது ரொம்ப வைரலாகி அதன் மூலமாக நிறைய சப்ஸ்கிரைப் வந்தது. கடைசியில் என்னாச்சு, அந்த வீடியோ ஆக்சுவலி காப்பிரைட்டட் சாங். ஸோ நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணேன். அப்போ எனக்கு யூடியூப் பற்றி அவ்வளோ எதுவும் தெரியாது. அதுக்கப்புறம் மறுபடியும் வீடியோ போட ஆரம்பித்தேன். புக் ரிவ்யூ அது இதுன்னு எதுவுமே வியூஸ் போகலை, சப்ஸ்கிரைபரும் கூடலை. எவ்வளோ இருந்ததோ அவ்வளோதான் இருந்துச்சு. ஸோ மானிட்டைஸ் பண்ணவே முடியாமல் இருக்குது. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக நான் பொலிட்டிக்கல், அப்புறம் மோட்டிவேஷன், குக்கிங், இந்த மாதிரி மிக்சட் கண்டென்ட்டாக போட்டுட்ருக்கேன். அதுவும் ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி எனக்கு தெரியலை. சரி, ஃபைனலாக ஒரு டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த 2025 வருடத்துக்கான நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட கேட்குறத முதல்ல சொன்னால் அது இந்த விஷயந்தான். என்னோடய சேனலில் எந்த மாதிரி வீடியோவை நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். ஒரே ஒரு அதாவது பொலிட்டிக்ஸ் அப்படி இல்லைன்னா மோட்டிவேஷன், இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நான் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தயவு செஞ்சு நீங்கள் ஒருத்தர் கமெண்ட் பண்ணாலும் எனக்கு போதுமானது, நான் எதை கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. ஸோ தொடர்ந்து வர நாட்களில் நான் மோட்டிவேஷன், நீங்கள் எனக்கு சொன்னீங்கன்னா மோட்டிவேஷன், அப்படி இல்லைன்னா பொலிட்டிக்கல் வீடியோவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இவ்வளோ நாளாக எப்படி சொல்கிறது தெரியல, ஆதரவு தந்தா இல்லை என்னோடய வீடியோவை வேறு வழி இல்லாமல் பார்த்து சிலர் லைக் பண்ணுறீங்க, சிலர் கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ காசு சம்பாதிக்கிறோமோ இல்லையோ, நமக்கு ஏதோ ஒன்று தோணுது, அதை வீடியோவாக போடுறோம், அவ்வளோதான். ஸோ வீடியோ பார்த்த நண்பர்கள் எல்லோரும் நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.